தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி திருவாரூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் கோஷமிட்டு கோரிக்கைகள் வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதன் கோரிக்கைகளாக ஊராட்சி செயல்களுக்கு தேர்வு நிலை, சிறப்பு நிலை, தேக்க நிலை ஊதியம் முறையாக வழங்கிட வேண்டும். தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊராட்சி செயல்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும். ஊராட்சி ஒன்றிய பதிவு வரை எழுத்திற்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளையும் வழங்கிட வேண்டும். கிராம ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் கணினி உதவியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 20,000 வழங்கி பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினார்கள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர் போராட்டமாக அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டமும், நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஊராட்சி செயலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தங்கத்துறை தலைமையில் மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் ராஜ், ஒன்றிய தலைவர் தியாகராஜன், கணனி உதவியாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன், ஊராட்சி செயலர் சங்க மாநில துணைத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓய்வூதிய திட்டத்தில் உடனே இணைத்திடு. உறுதி திட்ட அணியில் உதவியாளரை உடனே நிரந்தரம் செய். தமிழக அரசு கிராம ஊராட்சி கணினி உதவி. நாம் மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 16 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசிடம் இன்றைக்கு மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடிப்படை ஊழியர்களான மேல்நிலை இயக்கத்தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கணினி இயக்குநர்கள், சுகாதார ஊக்குநர்கள் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்கிடுவதற்கு அரசு முன்வர வேண்டுமாய் ஆவணம் செய்வதற்கு இந்த மாவட்ட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வழியாக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இந்த அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியம் 10,000 வழங்க வேண்டும் என்றும், ஊராட்சி செயலர்களுக்கு பணிக்கொடையாக பணி ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என்றும், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய கணினி இயக்குநர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும், 3 ஆண்டுகள் பணி முடித்த தூய்மை பணியாளர்களை சிறப்பு காலைமுறை ஊதியத்திலே கொண்டு வர வேண்டும் என்றும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமாய் அனைத்து தமிழ்நாடு ஊரகத்துறை அனைத்து மனித சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டமாக 3 கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள என்றால் அக்டோபர் 29ஆம் தேதி ஒருநாள் தற்செயல் விடுப்பு போராட்டமும், அதனைத் தொடர்ந்து நவம்பர் 24 அன்று காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெறும் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கே. தங்கதுரை, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஊரகத்துறை அனைத்து பல சங்கத்தினுடைய கூட்டமைப்பு.